விஜய் சாருக்கு தொண்டர்கள் இன்னும் அதிகமா ஆகல. லேடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்களே, அவங்க எல்லாரும் நான் வந்து விஜய் சாரோட தொண்டன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லல. நீங்க அலேக்கா தூக்குனது மட்டும் சொல்றீங்களே, கிரீஸ் போட்டாங்க தெரியுமா? சும்மா வள 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 வளன்னு தமிழக மக்கள் யோசிக்கணும். ஏன்னாக்கா இவ்வளவு நாளா நடிகர்கள் நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க, மற்றும் மறுபடியும் இன்னொரு நடிகர் வந்தாங்க, அது எப்படி சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு ரசிகனை கிட்டத்துல சேர்க்கலனாக்கா அது எனக்கும் மனசு கஷ்டம் தான். அந்த கிரீஸ் தடவுன விஷயம் எனக்கும் மனசுல கிரீஸ் தடவுன மாதிரி தான் இருக்கு. விஜயோட மாநாடு பார்த்திருப்பீங்க, பெருசா எழுச்சியா நடக்குது. ஆமா பார்த்தேன். அதுல கூட பாருங்க, விஜய் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கேப்டனோட தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பாருங்க, கேப்டன் அவர்கள் எந்த இடத்துல போனாலும், தூண்ல இருந்தாலும் துரும்புல இருந்தாலும், இன்னைக்கு அரசியல் பண்ண வேண்டும் என்றால் கூட இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தேவைப்படுறாங்க, எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தேவைப்படுறாங்க. அப்படித்தான் கூடிய விரைவில் உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். திமுகவையும் அதிமுக பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆனா அவரோட பெரிய பேனர்ல பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா போட்டோ வச்சிருக்காரு, அப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரு, நடுவுல அவர் போட்டோ வச்சிருக்காரு. ஏன், என்ன காரணமா இருக்கும்? இன்னும் 2 வருடம் கழித்து கூல் சுரேஷ் போட்டோவும் அங்க வைப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. அங்க ஒண்ணு நீங்க சிரிக்கிறத பார்த்தாக்க பாத்ரூம்ல வைப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா முதல்ல என்ன நம்பணும், புரியுதுங்களா? நான் இன்னைக்கு இந்த வயசுல நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் தான் காரணம், சிம்பு சாரோட ரசிகர்கள் தான் காரணம், சந்தானம் சாரோட ரசிகர்கள் தான் காரணம். அப்படி பல பேரோட அன்பை பெற்றவன் தான் இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பல பேரோட விசுவாசங்கள் வேணும், ஒரு அனுதாபங்கள் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்க அதற்கு கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தேவைப்படுறாங்க, அண்ணா அவர்கள் தேவைப்படுறாங்க, எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தேவைப்படுறாங்க. நானும் கேட்கிறேன், சரிங்களா? அப்ப வந்து அவர் அதுமே எதுவுமே சொல்லல. கேட்கும் போதெல்லாம் அவங்களோட வழித்தொண்டர்களா நாங்க வந்து போயின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க அப்பான்னு கூப்பிடுற ஒரு முதலமைச்சரை அவர் அங்கிள் கூப்பிடுறாரு. அது கிண்டல் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப நாளா தொடாம திடீர்னு எனக்கு அண்ணான்றாரு மதுரையில போயிட்டு. ஏன் அவங்க சைடுல எல்லாரையும் வந்து இழுக்கிறாரா, இல்ல என்ன கவர்ந்துக்கிறாரா? அதாவது கவர்ந்து இழுக்கிறது அப்படின்றத விட நமக்கு தேவைப்படுது இல்ல. நம்ம ஒரு இடத்துல இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னாக்க ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா ஆட்டோல ஏறி போவோம், கார் வந்துச்சுன்னா கார்ல ஏறி போவோம். அப்படி கேப்டன் அவர்கள் எல்லாருக்குமே தேவைப்படுறாங்க, எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே தேவைப்படுறாங்க, அண்ணா அவர்கள் எல்லாருக்குமே தேவைப்படுறாங்க. அங்க மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய பேனர் இருக்கு, எம்ஜிஆர் ஐயா அவர்களோட பேனர் இருக்கு, ஆனால் கேப்டன் அவர்களோட இல்ல. ஆனால் கேப்டன் அவர்களோட பேனர் எங்க இருக்குன்னா விஜய் சாரோட இங்க இருக்கு. அதனால அவர் வாயிலிருந்து அந்த உச்சரிப்பு வந்தது, நான் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய தம்பி அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாருக்குமே கேப்டன் அவர்களும் சரி, புரட்சி தலைவர்களும் சரி தேவைப்படுற காலகட்டம் இது. நீங்க எம்ஜிஆரும் சரி கேப்டனும் சரி தொண்டர்களை வந்து அவங்க நெருங்கி பார்க்க முடியும். நேற்று விஜய் வந்து ஒரு ரேம்ப் வாக்க போறாரு, 6 கோலர்ல மறுபடியும் ஏறாங்க. ஆனா பவுன்சர் அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போயிட்டு வெளியே போறாங்க. ஒரு தொண்டரை நெருங்க முடியாத ஒரு கட்சி தலைவர் எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி? நீங்க அலேக்கா தூக்குனது மட்டும் சொல்றீங்களே, கிரீஸ் போட்டாங்க தெரியுமா? சும்மா வள 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 வளன்னு கூட கிட்ட நெருங்க அது நீங்க தான் அப்ப யோசிக்கணும், புரியுதா? தமிழக மக்கள் யோசிக்கணும். ஏன்னாக்கா இவ்வளவு நாளா நடிகர்கள் நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க, மற்றும் மறுபடியும் இன்னொரு நடிகர் வந்தாங்க, அது எப்படி சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா விஜய் சாரோட தம்பி தான் நான் வந்து விஜய் சாரோட ரசிகன் தான். இதுக்காக நான் விஜய் சாரை வந்து எதிர்ப்பு சொல்லல. ஆனால் ஒரு ரசிகனை கிட்டத்துல சேர்க்கலனாக்கா அது எனக்கும் மனசு கஷ்டம் தான். இன்ன வரைக்கும் நான் வெளியில போகும்போது கூட என் கூட வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நான் நின்று போட்டோ கொடுத்துட்டு போவேன். அப்படி பல பேர் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த கம்பியில கிரீஸ் தடவை எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அது இன்னொரு ரொம்ப யோசிக்கணுங்க. ஏன்னா சில பேர் கூட்டத்துல போய் விஜய் சாரை நசுக்கிடுவாங்க, கையில கீறி விட்டுருவாங்க, சில அசம்பாதங்களும் நடக்குது. நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் விஜய் சார் அவர்கள் ரசிகர்களுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. அதனாலதான் ரேம்ப் வாக் வந்து எல்லாரையும் பக்கத்துல வந்து பார்த்தது. அந்த கிரீஸ் தடவுன விஷயம் எனக்கும் மனசுல கிரீஸ் தடவுன மாதிரி தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஆளாத ஆட்சியாளரே கிடையாது, அவங்க எல்லாம் இவ்வளவு எல்லாம் பண்ணதே கிடையாது. ஏன் மக்களை வந்து எத்தனையோ பேர் கவர்ந்து வந்துக்கிறாங்க. ஏன் நீங்க சொன்ன கூட பாருங்க, ரஜினி சார் கூட நின்று போட்டோ கொடுப்பாரு. இவர் ஏன் வந்து அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வராரு? அது காரணம் ஏதோ இசட் பிரிவா ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏத்துக்கலையா? ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். சில நேரம் ஒரு கைவர்கள் இருக்க கூட செய்யலாம். இப்ப நான் இருக்கேன், கூல் சுரேஷ் கூட இருக்கேன், நான் பேசுறத வச்சு எல்லாரும் நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க. ஆனால் அதுல கூட ஒரு கருப்பாடு இருக்கு.
இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக கூட விஜய் சார்கிட்ட வந்து ரசிகர்கள் கிட்ட நெருங்க விடாம இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா, விஜய் சார் கிட்ட நேத்து நான் இதை வச்சு சொல்றேன், விஜய் சார் எதுவும் என்ன தவறா எடுத்துக்காதீங்க, ரசிகர்களே எதுவும் என்ன தவறா எடுத்துக்காதீங்க. இன்னும் விஜய் சாருக்கு தொண்டர்கள் இன்னும் அதிகமா ஆகல. ஏன்னா நேத்து மாநாடுல நான் பார்த்த வரைக்கும் விஜய் சாரோட ரசிகர்களா தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க, லேடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்களே, அவங்க எல்லாரும் நான் வந்து விஜய் சாரோட தொண்டன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லல. எல்லாருமே நான் விஜய் சாரோட ரசிகன் அப்படின்னு சொல்லி தான் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால அந்த ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாறணும். அப்போ வந்து அந்த கிரீஸ் தொடச்சி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து சமீபத்துல பேசும்போது உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னும் போது வேற டிவிக்கே மட்டும் தான் தளபதி டிவிக்கே ஆமா, கூடிய விரைவில் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால இது அரசியல்ன்றதுனால நீங்க இவரை திட்டணும், அவங்க இவரை திட்டணும். ஆனால் ரசிகர்களும் தொண்டர்களும் நீங்க நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க, நாங்க சண்டை போட்டுப்போம். அதுதான் நடக்குது. அதனால நான் சொல்றேன், ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அவங்க சண்டை போட்டுருக்கிறத வச்சு நீங்க தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்க உங்க குடும்பத்தை யாருங்க பாப்பா? யோசிச்சு பாருங்க. சமீபத்துல கூலி படம் ரிலீஸ் ஆச்சு, படம் நல்லா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், படம் நல்லா. ஆனால் ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு நீ அந்த படத்தோட ஒப்பிடுறாங்க, இந்த படத்தோட நீ வந்தது எந்த படம் பார்க்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். நீ சம்மந்தம் இல்லாம வந்து மாஸ்டர் சரியில்லை, அப்புறம் லியோ அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி இது வந்து ரசிகர்களுக்கு கூட ட்விஸ்ட் அடிச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அந்த நடிகர்கள் எல்லாம் அவங்க கார்ல போவாங்க, பிளைட்ல போவாங்க, நீ நடு தெருவுல போவ, புரியுதா? அதனால தயவு செஞ்சு உங்க காசு போட்டு நீங்க படம் பார்க்க வரீங்க, அது கூலி படமா இருந்தாலும் சரி, ஜனநாயகனா இருந்தாலும் சரி, இன்னி வேற எதுனா வரப்போறவா மஞ்சள் வீரன் அந்த படமா இருந்தாலும் சரி. அதனால நீங்க உங்க பணத்தை போட்டு நீங்க படம் பார்க்க வரீங்க, தயவு செஞ்சு பார்த்துட்டு உண்மையான கருத்தை சொல்லுங்க, சண்டை போடாதீங்க. நீங்க சண்டை போடுவதனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உங்க குடும்பத்தை யாருங்க பாப்பா? உங்க தாய் தந்தை யார் பாப்பா? உங்க ஃபேமிலி யார் பாப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்க படம் பார்க்க வந்தாங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதை பார்த்துட்டு அப்படியே ஜகா வாங்கிக்கங்க. இல்லைனாக்கா நடுத்தருவில் தான் நிற்கணும். இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ரிலீஸ் ஆன இந்த படம் இன்னைக்கும் பார்க்கும்போதும் பிரமிப்பா இருக்கு. இப்பவே பிரமிப்பா இருக்குன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பிரமிப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சிறு வயதில் இருக்கும்போது, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், இந்த மாதிரி படம் தான் பிரம்மாண்ட படம் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 91ல வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படம் பார்க்கும்போது எவ்வளவு குதிரை, ஒரு காடு மலை எல்லாம் போய் அவ்வளவு ஒரு மெனக்கட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. ஆர்கே செல்வமணி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். இந்த படத்துல நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், மன்சூர் அலிகான். ஸோ அந்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வீரபத்ரனா நடிச்சிருக்கிற மன்சூர் அலிகான் அண்ணன், அப்போ நான் உங்களை பார்த்து பயந்துருக்கேன். இன்னைக்கு நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி கேப்டன் அவர்கள் யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு பெருமை. 100வது படம் கேப்டன் அவர்களுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் ஹிட்டு, 100வது படம் மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்ற இந்த பாக்கியம் கண்டிப்பாக கேப்டன் மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பல பாதைகள், மக்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கட்டும், சாப்பாடு போறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்துல சமீபத்துல லெஜண்ட் சரவணன் அவர்களை நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்ப அவர் வந்து நான் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் 150 பேர் வராங்க. அவங்க வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு கேப்டன் அவர்கள்
அவர்கள் அவரை சந்திக்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் அவர்கள் கூட பவுன்சர் வச்சிருக்காரு. அது எதுக்குனாக்க என்னை பார்க்க வரவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளையோட பவுன்சரை வச்சு சாப்பிட வச்சு அவர் வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துல தான் அனுப்புறாருங்களே. அப்படி கேப்டன் அவர்களுடைய வழியில் நடக்கும் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கூட நீங்க நினைக்கலாம் இவர் வந்து ஒரு தொழிலதிபர், நடிகர், தயாரிப்பாளர், அதையும் தாண்டி நல்ல ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதரா இருக்காரு. நானும் எவ்வளவு நடிகர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனர்களுக்கு அது நன்றி விசுவாசம் அது வேற. ஆனால் இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு வருடத்துல மிகப்பெரிய இடத்திற்கு, இப்ப அவர் பெரிய இடத்துல தான் இருக்காரு, லெஜண்ட் சரவணன் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணியில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. சிகப்பு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், கருப்பும் சிகப்பும் கலந்ததுதான் இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள். வெந்து தணிந்தது காடு. லெஜண்ட் சரவணனுக்கு வணக்கத்தை போடு போடு போடு.